வெல்கம் டு ஐடி கோட். இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம SQL சர்வர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் கர்சர் டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் கர்சர் டைப்புங்கிறது ஃபார்வேர்டு ஒன்லி டைப்போடு சேர்ந்தது தான். அதாவது ஃபார்வேர்டு ஒன்லி டைப்பில் ஃபார்வேர்டு ஒன்லி ஸ்டாட்டிக், ஃபார்வேர்டு ஒன்லி டைனமிக், அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் அப்படின்ற ஒரு கர்சர் டைப் ஒன்று டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டுங்கிறது இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் வே ஃபார் த கர்சர். இதுதான் வந்து இந்த கர்சர் டைப் வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட். இது வந்து பார்க்குறதுக்கு ஃபார்வேர்டு ஒன்லி ப்ளஸ் டைனமிக் அந்த காம்பினேஷனில் தான் வரும். அதாவது இது வந்து ஃபெட்ச் நெக்ஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதுக்கும். அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் கர்சர் டைப்புக்கு ஃபெட்ச் நெக்ஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபெட்ச் ப்ரீவியஸ், ப்ரியர் ஆர் ஃபெட்ச் ஃபஸ்ட் இதெல்லாம் இந்த ஸ்க்ரோலபிலிட்டி மூமெண்ட்ஸு இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஃபார்வேர்டு ஒன்லிக்கு மட்டும்தான் வரும். ஃபார்வேர்டு ஒன்லியில் டைனமிக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு யூசர், அதாவது இந்த கர்சர் ஃபெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் அந்த டேபிளில் நடந்துச்சுன்னா, இன்செட்டோ டெலிட்டோ அப்டேட்டோ நடந்துச்சுன்னா இது ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் டைனமிக். ஸோ வேறு ஏதாவது ஒரு யூசர் வந்து சேஞ்சஸ் பண்ணனாலும் இது அக்செப்ட் பண்ணிவிட்டு இது டேட்டாஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஒவ்வொரு ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் இது டைரெக்டாக டேபிளிலேருந்து டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரும். ஸ்டாட்டிக் மாதிரி டெம்டிவிலோட ரிசல்ட் செட்லேருந்து எடுத்துகிட்டு வராது. ஸோ அதுதான் இங்கே டைனமிக். ப்ளஸ் இது வந்து ஆப்டிமைசேஷன்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது இது இம்மீடியட்டாக ஃபாஸ்டஸ்ட் எக்ஸிக்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஆட்டோ ஃபெட்ச் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஓடிபிசி டிரைவர்ஸ்க்கு ஆட்டோ ஃபெட்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இது நார்மல் ஃபார்வேர்டு ஒன்லியோட டைப்ஸ் தான். டிக்ளேர் கர்சர் ஸ்டூடெண்ட் கர்சர், இதோட சின்டாக்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் for select student ID and student name from student and open the cursor. Fetch next from. So அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காலம் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த கர்சர்லேருந்து, அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கர்சர்லேருந்து நம்ம இந்த லோக்கல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ highlighted fetch status equal to 0. அதுக்குள்ள ஜஸ்ட் அந்த நேமை பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் அகைன் அந்த கர்சரோட நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ண சொல்லி பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா ப்ராசஸ் ஈவன் முடிஞ்சதுக்கப்புறம் கர்சரை க்ளோஸ் பண்ணுறோம் அண்ட் டீஅலோகேட். ஸோ இப்போ இந்த கர்சர் டைப்புங்கிறது ஜென்ரலான கர்சர் டைப் தான். இதோட இந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் அப்படிங்கிற டேர்மை சேர்த்ததும் இது ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் டைப் கர்சர் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. டீஅலோகேட். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பிரிண்ட் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு வந்து இது ஃபார்வேர்டு ஒன்லி டைப். ஸோ இதில் வந்து நம்ம ஃபெட்ச் ப்ரீவியஸ் ஆர் ஃபெட்ச் ப்ரியர் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் ஃபெட்ச் ஃபஸ்ட்டுங்கிறது கொடுக்க முடியாது. லாஸ்ட்டில் இருந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இது நமக்கு மெசேஜ் காட்டிடும். The fetch type first cannot be used with forward only cursors. ஸோ இதில் நமக்கு அந்த ப்ரீவியஸ் ஸ்க்ரோலபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்லி ஃபெட்ச் நெக்ஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது டைனமிக் அப்படின்றதுக்கு சேஞ்சஸ் ஒன்று அதில் சேஞ்ச் பார்ப்போம். அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு existing வந்து டேவிட்னு இருக்கு, where student ID is 3. அதாவது actual data from the table student is, ஸோ 3 இருக்கு. இதில் தேர்ட் எம்ப்ளாயி வந்து டேவிட். ஸோ இதை நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ
ஸோ இந்த கர்சர் ஓப்பன் பண்ண உடனே வெயிட் ஃபார் டிலே கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இப்படி கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறோம். இது எக்ஸிக்யூட் ஆகிற அதே டயத்தில் நம்ம இந்த டேபிளையும் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கர்சர் எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அடுத்து ஸ்டூடெண்ட் இது அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வரும்போது சேஞ்சஸ் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணமோ அந்த நேம் இங்கே வந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபெச்சுக்கும் டைரெக்டாக டேபிளில் இருந்து தான் டேட்டாஸ் நமக்கு எடுத்துகிட்டு வருது. டெம்டிபியோட செட்டில் அதாவது ஸ்டேட்டிக் டைப் கர்சர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இது ஒரு டைனமிக். தேர்ட் வந்து ஆப்டிமைசேஷன் செக் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு லார்ஜ் வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் ஒரு கர்சரை அதில் யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸாக அந்த ஒரு கொரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம இந்த ஃபார்வேர்டு ஒன்லியோட இதையும் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டும் க்ரியேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு தான் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் ஆப்டிமைசேஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில மைக்ரோசாஃப்ட் பிளாக்ஸில் பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் விட ஸ்டேட்டிக் டைப் கர்சர் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நம்மளோட லாஜிக்கை பொறுத்து இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது கர்சர் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி கர்சரே யூஸ் பண்ணக்கூடாது, வேண்டியதில்லை. அது பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் லோயராக தான் இருக்கும். சப்போஸ் அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம கர்சர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டைப் கர்சர்ஸுங்களை யூஸ் பண்ணி எது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டோட டைப், ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் கர்சர் டைப். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் நிறைய பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.